வணக்கங்க. ஒரு வீடியோங்க. ஒரு வீடியோன்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் இல்லைங்களா? ஒரு மாணவன். ஒரு மாணவன் வந்து +2 முடிச்சுட்டு, நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குது. அப்படி ஒரு குறிக்கோள் நீங்கள் மனசில் பட்டுருச்சுன்னா, விளையாட்டுத்தனமா அது குறிக்கோளை ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு விளையாட்டுத்தனமா நீங்கள் எடுத்துட்டு, அதை நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆக முடியாதுங்க. அது ஒரு வெறி எடுத்துக்கணுங்கன்னு சொல்ல வர்றேன். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி எடுத்துக்கணும். அந்த வெறி எடுத்து அதில் படிக்கிறதுல அவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷன் செலுத்தணுங்க. சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாதுங்க. உணவுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. என்னங்க? உணவுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, மற்ற கவனத்தை செலுத்தக்கூடாது. உங்களுடைய இலக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும். அப்படி ஐஏஎஸ் ஆகணும்னா நீங்கள் நீங்கள் ஒரு இளவாளிவனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு அழகான பையன். ஒரு அழகான பையனாக இருக்கும்போது சில உங்களுக்கு ஊடல் கிடல் எல்லாம் இடையில வரும். அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணவே கூடாது. மைண்டு பண்ணாமல் உங்களுடைய படிப்பில் முழுக்கவனம் செலுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், முழுக்கவனம் கிடச்சி நல்லா படித்து ஆளாகணுங்கிற ஒரு அதே மைண்டில் இருந்து நீங்கள் படித்து வரும்போது ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கால்கடியில் எல்லாமே வந்துடுன்னு சொல்ல வர்றேன். உங்கள் கால்கடியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் வந்துடுங்கிற, நினைக்காதும் வருங்கிற. அந்த ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். என்னங்க? இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய கவனத்தை வந்து எதுலேயும் சிதற விடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி அந்த கவனத்திலேயே இருக்கணும். அந்த கவனத்திலே படிக்கும்போது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்கள் கால்கடியில் வந்துடும், நினைக்காதும் வரும். சரிங்களா? நல்ல வாழ்க்கை அமையும். உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோடைய அமையுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.